வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல IPL 2026 சீசனோட மிகப்பெரிய சர்ச்சையான இம்பாக்ட் பிளேயர் விதியை பற்றித்தான் ஒரு விரிவான அலசல் பார்க்க போறோம். ரோஹித் சர்மா, அக்சர் படேல் மாதிரி பெரிய வீரர்கள் எல்லாம் இந்த விதி வேண்டாம்னு வெளிப்படையா சொன்னாலும் BCCI ஏன் இந்த விதியை 2027 வரைக்கும் மாத்த முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னால இருக்கிற உண்மை என்ன? வாங்க விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த இம்பாக்ட் பிளேயர் விதி எப்போ வந்துச்சு, இதனால என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். 2023 IPL சீசன்ல தான் BCCI இந்த விதியை முதல் முறையா கொண்டு வந்தாங்க. இந்த விதிப்படி ஒரு அணி தங்க பிளேயிங் 11ல இருக்கிற ஒரு வீரரை போட்டியோட எந்த நேரத்திலையும் வெளியே அனுப்பிட்டு ஒரு மாற்று வீரரை சப்ஸ்டிடியூட் பிளேயர் உள்ள கொண்டு வரலாம். இதனால அணிகளுக்கு கூடுதலாக ஒரு பேட்ஸ்மேன் இல்லைனா ஒரு பவுலர் கிடைப்பாங்க. பார்க்க இந்த விதி நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதோட உண்மையான பாதிப்பு ஆல்ரவுண்டர்களுக்கு, ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஒரு அணிக்கு பேட்டிங் வேணும்னா ஒரு முழுமையான பேட்ஸ்மேனை உள்ள கொண்டு வராங்க, பவுலிங் வேணும்னா முழுமையான பவுலரை கொண்டு வராங்க. அப்போ பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டும் பண்ற ஒரு ஆல்ரவுண்டரோட தேவை அந்த இடத்துல அடிபட்டு போகுது. இந்த பிரச்சனையோட தீவிரத்தை முதல்ல வெளிப்படையா சொன்னது நம்ம இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா தான். பாட்காஸ்ட்ல பேசும்போது ரோஹித் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொன்னாரு. கிரிக்கெட் அப்படிங்கிறது 11 பேர் விளையாடுற கேம், 12 பேர் விளையாடுற கேம் கிடையாது. இம்பாக்ட் பிளேயர் விதியினால இந்திய கிரிக்கெட்ல ஆல்ரவுண்டர்களோட வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு அவர் கவலை தெரிவிச்சாரு. பொழுதுபோக்கிற்காக கிரிக்கெட்டோட அடிப்படையையே மாத்துறது சரியான விஷயம் கிடையாதுன்னு ரோஹித் சொன்ன வார்த்தைகள் இப்போ வரைக்கும் பெரிய அளவுல பேசப்படுது. ரோஹித் மட்டுமில்லாம ஹர்திக் பாண்டியாவும் இந்த விதியை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டர் பேட் மற்றும் பால் ரெண்டுலயும் ரொம்ப சிறப்பா செயல்பட்டா மட்டும்தான் இப்போ அணியில இடம் கிடைக்கிற நிலைமை இருக்குன்னு அவர் சொன்னாரு. இப்போ 2026 IPL சீசன் தொடங்க போற இந்த நேரத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் அக்சர் படேல் இந்த பிரச்சனையை திரும்பவும் பெரிய அளவுல கிளப்பி விட்டிருக்காரு. டெல்லியில நடந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல அக்சர் படேல் கிட்ட இந்த விதியை பத்தி கேட்டப்போ அவர் ரொம்ப வெளிப்படையா எனக்கு இந்த விதி சுத்தமா பிடிக்கலைன்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு ஆல்ரவுண்டர், முன்னாடி எல்லாம் ஒரு அணியில பேலன்ஸ் வேணும்னா ஆல்ரவுண்டர்களை தேடி எடுப்பாங்க. ஆனா இப்போ இந்த விதி இருக்கிறதுனால அணி நிர்வாகம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் இல்லைனா ஸ்பெஷலிஸ்ட் பவுலரை எடுத்துட்டு போயிறாங்க. ஆல்ரவுண்டர் எதுக்குன்னு கேக்குற நிலைமை வந்துடுச்சு. விதிகளை மதிக்க வேண்டியதுதான், ஆனா தனிப்பட்ட முறையில ஒரு ஆல்ரவுண்டரா எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்லைன்னு அக்சர் ரொம்ப வருத்தத்தோட பதிவு செஞ்சிருக்காரு. இது மட்டுமில்லாம சமீபத்துல மும்பையில IPL கேப்டன்கள் மீட்டிங் ஒன்னு நடந்துச்சு. இந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட பெரும்பாலான கேப்டன்கள் இந்த இம்பாக்ட் பிளேயர் விதிக்கு எதிராகத்தான் தங்க கருத்துக்களை முன்வச்சாங்க. வீரர்களின் வளர்ச்சி, முக்கியமா ஆல்ரவுண்டர்களோட எதிர்காலம் இந்த விதியினால கேள்விக்குறியாகுதுன்னு வெளிப்படையா BCCI கிட்ட முறையிட்டாங்க. ஆனா BCCI தரப்புல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. 2025 முதல் 2027 வரையான IPL சுழற்சிக்கு இந்த இம்பாக்ட் பிளேயர் விதி கண்டிப்பா தொடரும்னு BCCI தெளிவா சொல்லிட்டாங்க. கேப்டன்கள் என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் 2027 IPL முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த விதியை மறு ஆய்வு பண்ண முடியும்னு BCCI அதிகாரிகள் அந்த மீட்டிங்ல தெளிவா சொல்லிட்டாங்க. BCCI ஏன் இந்த விதியை மாத்த யோசிக்கிறாங்கன்னு பார்த்தா இதுல வர்த்தக மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. போன வருஷம் IPLல நிறைய மேட்ச்ல ஸ்கோர் 250 ரன்களுக்கு மேல போச்சு. ரசிகர்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு, சிக்ஸர்கள், ஃபோர்கள்னு மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பா போகுறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதே நேரத்துல இந்த விதியினால உள்ளூர்ல நிறைய புது இந்திய வீரர்களுக்கு, அன்கேப்ட் வீரர்களுக்கு தங்க திறமையை வெளிப்படுத்த ஒரு கூடுதல் வாய்ப்பு கிடைக்குதுன்னு BCCI நம்புறாங்க. ஜெய்ஷா கூட இதோட சாதக பாதகங்களை பத்தி பேசும்போது புது வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு குறிப்பிட்டு இருந்தாரு. ஆனா சர்வதேச அளவுல இந்திய அணிக்கு தேவையான தரமான ஆல்ரவுண்டர்களை உருவாக்குறதுல இந்த விதி ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படிங்கிறதுதான் ரோஹித் மற்றும் அக்சர் மாதிரி சீனியர் வீரர்களோட கவலை. இப்போ நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்ப்போம். ஒரு சர்வதேச போட்டியில, அதாவது உலக கோப்பை மாதிரி ICC தொடர்கள்ல இந்த இம்பாக்ட் பிளேயர் விதி கிடையாது. அங்க 11 பேர் தான் விளையாடணும். அங்க ஒரு கேப்டனுக்கு 6வது பவுலர் தேவைப்படும்போது ஆல்ரவுண்டர்கள் தான் கை கொடுப்பாங்க. யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா மாதிரி பார்ட் டைம் பவுலர்கள் முன்னாடி இந்திய அணிக்கு எவ்ளோ உதவி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும்.
உதாரணத்துக்கு சிவம் துபே மாதிரி வீரர்களை எடுத்துக்கோங்க. இம்பாக்ட் பிளேயர் விதி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு முழுமையான பேட்ஸ்மேனா மட்டும்தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுறாங்க. பவுலிங் வாய்ப்பு கிடைக்கிறதே இல்ல. இதே மாதிரிதான் வெங்கடேஷ் ஐயர். இதனால இந்திய அணிக்கு தேவையான மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர்கள் கிடைக்காம போறாங்க. அக்சர் படேலே போன சீசன்ல ரொம்ப குறைவான ஓவர்கள் தான் போட்டிருந்தாரு. இதுக்கு காரணம் அவரோட விரல் காயம்னு அவர் சொன்னாலும் தந்திரோபாயமா டாக்டிக்கல் பார்க்கும்போது அணிகள் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்களை பயன்படுத்துறதுக்கு தான் அதிகமா விரும்புறாங்க. மொத்தத்துல ஆல்ரவுண்டர்கள் வெர்சஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற இந்த போராட்டத்துல இப்போதைக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் ஜெயிச்சிருக்கு. 2027 வரைக்கும் நம்ம இந்த இம்பாக்ட் பிளேயர் விதியை பார்த்துத்தான் ஆகணும். பிரான்சைஸ் கிரிக்கெட்டுக்கு இது நல்லதா இருந்தாலும் தேசிய அணிக்கு இது ஒரு பெரிய மைனஸா அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா மற்றும் அக்சர் படேல் சொல்ற மாதிரி இந்த விதியை தூக்கிடணுமா? இல்ல பிசிசிஐ பண்ற மாதிரி இந்த விதி ஐபிஎல்க்கு தேவையா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.